எங்க காலேஜோட நல்ல பேருக்கு காரணமானவர் எங்க பிரின்சிபல். படிப்பை விட ஒழுக்கம் தான் முக்கியம்னு மனப்பூர்வமா நம்புறவர். என்ன இது? டீ ஷர்ட் சார். காலருங்க. சாரி சார், மறந்துட்டேன் சார். ரவுண்ட் நெக் போடக்கூடாதுன்னு தெரியாது? 100 ரூபா ஃபைன் போடு. ஓகே சார். ப்ளீஸ் சாரி சார். இன்னும் 1 மணி நேரத்துல ஷர்ட்டை மாத்திட்டு வந்து ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணு. பேர் சொல்லு. பிரின்சிபலோட ஒத்த தலைவலி, காலேஜோட உச்சக்கட்ட சீனியர், பேரு அருமை பிரகாசம். காலேஜ் கேம்பஸ்குள்ள வாத்து மேய்க்கிறதுனாலயோ, அரியர் வச்ச பசங்களுக்கு சிரிப்பு கூட்டம் நடத்துறதுனாலயோ, கிளாஸுக்கு கராத்தே ட்ரெஸ் போட்டு வர்றதுனாலயோ இவரை நீங்க ஒரு காமெடின்னு நினைச்சிடக்கூடாது. அருமை பிரகாசம் ஒரு சீரியஸான கேரக்டர். மச்சி, நான் நல்லவனா கெட்டவனடா? ஃப்ரீயா விடு. டேய் மச்சி, உன்னை டிஸ்மிஸ் பண்ண போறாங்களாண்டா? மறுபடியுமாடா? டேய், சஸ்பென்ஷன் இல்லடா, திரும்ப திரும்ப பண்றதுக்கு டிஸ்மிஸ், அவ்வளவுதான். என்னடா சொல்ற? அது மட்டும் இல்ல, உங்க அப்பா கூட்டி வந்து பிரின்சிபலை பார்க்கணுமா. அப்பாவா? செத்தேன்டா. பொதுவா நாங்க பேரண்ட்ஸை காலேஜுக்கு வரவழைக்கிறது இல்ல. இந்த காலேஜில் 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த 3லயும் உங்க பையன் இன்வால்வ்டு. அதை பத்தி உங்கள்ட்ட ஏதாவது சொன்னான்னா? இவங்கெல்லாம் படிக்க வரல சார், நம்மள முடிக்க வந்திருக்கானுங்க. காம் டவுன் மருது, காம் டவுன். அருமை பிரகாசத்தை டிஸ்மிஸ் பண்றதுக்கு இந்த 3 இன்சிடென்ட் தான் காரணம். இந்த காலேஜ் ஹிஸ்டரியிலேயே யூனிவர்சிட்டிக்கு போன ஆன்சர் ஷீட் திரும்பி வருது. இதுதான் முதல் தடவை. நீங்களே பாருங்க. தெர்மோடைனமிக்ஸ் பேப்பர்ல 17 பக்கத்துக்கு சினிமா கிசு எழுதியிருக்கான். என்ன லட்சணத்திலேயே காலேஜ் நடத்துறீங்க யூனிவர்சிட்டியில கேட்கறான். இது மட்டும் இல்ல, நீ ஏன் மேடத்துக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? பாடம் கத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்? அது என்ன பார்வை இது? Muñequita linda de cabellos de oro, de dientes de perlas. I cannot tolerate such behavior. சாரி சார். என்ன சாரி? எங்கிட்ட ஏன் சாரி கேட்கிற? மிஸ்டர் மருதுகிட்டையும் மேடத்துக்கிட்டையும் தான் சாரி கேட்கணும். மிஸ்டர் மருது இஸ் வெரி அப்செட், யூ நோ. யாருக்கு தான் கோபம் வராது? மிஸ்டர் மருது 12 hours இருக்குமா? 18 hours சார். 18 மணி நேரம் ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் மருதுவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் எங்களுக்கே நீ காலையில இன்டர்நெட் பார்த்து தான் விஷயமே தெரியும். நீங்களே பாருங்களேன், ஹாஸ்டல் வார்டன் எவ்வளவு குடும்பப்படுத்திருக்காங்கன்னு. எங்க காலேஜ் பேரை இன்டர்நெட்ல தட்டினாலே இந்த வீடியோ தாங்க வருது. This is highly ridiculous. I cannot just tolerate this. ஏதோ சார் தலையிட்டதுனால எந்த நடவடிக்கையும் எடுக்காம விட்டேன். Otherwise I would have gone to the police. ரவுடித்தனம் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. எந்த பையன் வளர்த்திருக்கீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு. அப்பா ப்ளீஸ். ஐயோ அம்மா.
அதான் செய்யறேன்னு சொல்றலப்பா. யோ ஒழுங்கா அடி, இல்லன்னா கண்டுபிடிச்சிருவானுங்க டூ பாப்பான்னு. எங்க அடி? இது அடியா? இடி மாதிரி வேணும். இப்படி அடிக்கணும். Are you all right? என்ன மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க சார்? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கீங்க. சார், என் பிரச்சனையில் நீங்க தலையிடாதீங்க சார். என்ன தலையிடாதீங்க? This is my office. சார், எதுக்கு சார் வீண் பேச்சு? இவனை சீட்டை கழிச்சு நீங்க வெளியே அனுப்புங்க சார். ஊர்ல வந்து 4 மாசம் மாடு மேய்ச்சா படிப்போட அருமை என்னன்னு தெரியும் சார். அருமையின் பேர்ல இருந்தா மட்டும் பார்த்தாலும் சார். No. அப்படின்னா அருமை பிரகாசத்தை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. எதனால அப்படி முடிவு எடுத்தீங்க? தப்பு அவன் பேர்ல இல்ல. அப்ப ஏன் மேல இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா. அடிச்சு வளர்த்தான்னா எப்படி ரூல்ஸுக்கு பயப்படுவான்? அடிக்கு தான் பயப்படுவான். ஏப்பா, உன்னை காலேஜை விட்டு வெளியே தூக்கலைன்னா பேசினதுக்கு மேல ஒரு குவார்டர் வாங்கி கொடுப்பா. குவார்டர் என்னையா? ஹாஃபே வாங்கிக்கோ. ஆனா அடி முக்கியம். சார், இது சிம்பத்தியில எடுத்த முடிவு இல்லையே. நோ, இல்ல. இது உங்க பையனுக்கு ஃபைனல் வார்னிங்கா இருக்கட்டும். இனிமே அருமை பிரகாசத்தை நான் பாத்துக்கிறேன். He will be under my personal care. அவன் இந்த டிகிரியை முடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. டேய், சார் எவ்வளவு தங்கமான மனுஷனா இருக்காரு. நான் அருமை பிரகாசத்தோட அப்பா. இனிமேலாவது அவர் பேச்ச கேட்டு நடந்துக்கணும். சரி, பிரின்சிபல் வந்து பாக்க சொல்லி லெட்டர் வந்திருக்கு, பார்க்கலாமா? Esa mala marra, esa mala marra, esa mala marra, esa mala